ஹே காய்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் கவுனி அரிசி பாலை வச்சு ஒரு ஹெல்த்தியான வெஜ் சூப் ரெசிபியோட வந்துட்டோம்ல. இந்த சூப்புக்கு ஒரு சின்ன கேரட், கால்வாசிக்கும் கம்மியாக கோஸு, ஒரு 3 பல்லு வெள்ளை பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ பூண்டை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஒரு தடவை மிக்சிங் கொடுத்துட்டு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் முட்டைகோஸு இது ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இப்போ லிட் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த காய் வேகிற அளவுக்கு மூடி வைக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி இன்னொரு தடவை காயை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி பால், அதுலேருந்து இந்த 1 கிளாஸ் பாலை வந்து இப்போ நம்ம அளந்து எடுத்து வெந்துக்கிட்டு இருக்கிற காய்கறி மிக்சர் கூட இந்த கருப்பு கவுனி அரிசி பாலை சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவன் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சிருக்கலாம். இது அரிசியிலேருந்து எடுத்த பால்னால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி கீழேருந்து அடி பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லவே வேணாம். சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கட் இஷ்யூஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே திக்காயிருச்சு. ஸோ நான் ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்காக ஒரு 1/2 கிளாஸ் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பரை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்து இறக்கணும்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். கண்டிப்பாக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. இருக்கிற பெரிய தலை அண்ட் சின்ன தலை எனக்கும் குட்டிமாக்கும் சூப்பராக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மலைக்கு இதமாக சூப்பை உள்ளே இறக்கி விட்டாச்சு. பேலன்ஸ் இருக்க சூப்பை சூப் பாய்ஸ்க்கு எடுத்து ஓரமாக வச்சாச்சு. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் கீரைகளையும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் சில பல ரெசிபிஸ் ஆன் த வேல. நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்லை மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்கள். நன்றி.